முன் ஒரு காலத்திலே மன்மதன், காமதேவனாகிய மன்மதன் பரமசிவனாகிய ஸ்ரீ ருத்ரரின் கோபத்துக்கு ஆளாகி அதனால் ருத்ரனால் எரிக்கப்பட்டு உடல் இல்லாமல் இருந்தார். மன்மதனின் உடல் எரிக்கப்பட்டு விட்டது. அது காமதகனமாகும். அந்த காமதகனத்தின் மூலம் மன்மதனின் உடல் எரிக்கப்பட்டு விட்டது. அதனால் அவர் சரீரம் இல்லாதவராக, உடல் இல்லாதவராக ஆகிவிட்டார். இப்படி பல காலம் உடல் இல்லாதவராகவே தவித்து கொண்டிருந்தார். இறுதியிலே ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் குழந்தையாக பிறந்தார். பிரத்யும்னன் என்கின்ற திருநாமத்தை பெற்றார். அவர் எல்லா குணங்களிலும் தன்னுடைய பிதாவாகிய பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரைப் போலவே இருந்தார் என்று அவரை பற்றி ஸ்லாகித்து கூறுகின்றது பாகவத புராணம். ஆனால் அவர் பிறந்த 10 நாட்களுக்கு உள்ளாகவே சம்பரன் என்கின்ற ஓர் அசுரன் யாருக்கும் தெரியாமல் ஸ்ரீ கிருஷ்ணரின் அரண்மனைக்கு வந்து அந்த குழந்தையை பிரத்யும்னராக பிறந்திருக்கின்ற மன்மதனை தூக்கி கொண்டு போய்விட்டான். அப்படி பிரத்யும்னரை தூக்கி கொண்டு போன அந்த சம்பரன் என்கின்ற அசுரன் அந்த குழந்தையை சமுத்திரத்திலே போட்டுவிட்டு சென்று விட்டான். அந்த கடலிலே ஒரு பெரிய மீன் அந்த குழந்தையை விழுங்கியது. பிரத்யும்னர் அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே சென்று விட்டார். பின்னர் ஒரு சமயத்திலே வலைஞர்கள், அதாவது மீன் பிடிப்பவர்கள் அந்த மீனை பிடித்தார்கள். அந்த மீன் மிக மிக பெரியதாக இருந்தது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மீனை தங்களுடைய தலைவனாகிய சம்பரனிடம் கொடுத்தால் அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைவான் என்று எண்ணி அந்த மீனை சம்பரனிடம் காணிக்கையாக கொடுத்தார்கள். அதாவது சம்பரனால் சமுத்திரத்திலே வீசப்பட்ட அந்த குழந்தை பிரத்யும்னர் மீனின் வயிற்றுக்குள்ளே சென்று அந்த மீன் மூலமாக திரும்பவும் சம்பரனிடமே வந்து சேர்ந்தார். சம்பரனும் அந்த மீனை சமையல்காரர்களிடம் சமைப்பதற்காக கொடுத்தான். ஆனால் சமையல் செய்பவர்கள் அந்த மீனை அறுத்த பொழுது அதன் உள்ளே அழகான ஒரு குழந்தை இருக்க கண்டார்கள். அந்த குழந்தையை பிரத்யும்னரை மாயாவதியிடம் கொடுத்தார்கள். மாயாவதி என்கின்ற அந்த பெண்மணி சம்பரனின் சமையல் கட்டிலேயே வேலைக்கு இருந்தார். அந்த மாயாவதியும் வேறு யாரும் அல்ல, ரதி தேவி ஆவார். அதாவது மன்மதனின் மனைவியாகிய ரதி தேவி ஆவார். அவரும் அந்த ரதி தேவியும் தன்னுடைய கணவராகிய மன்மதன் எப்பொழுது மீண்டும் உடலை எடுக்கப் போகின்றார் என்று எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டு இருந்தார். பிரத்யும்னராகி அந்த குழந்தையை மாயாவதியிடம் ஒப்படைத்த அந்த சமையல்காரர்கள் இந்த குழந்தை சமையலுக்காக தாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு பெரிய மீனின் வயிற்றிலே இருந்தது என்பதையும் எடுத்து கூறினார்கள். அந்த குழந்தையை பார்த்த மாத்திரத்திலேயே மாயாவதி இந்த குழந்தை தன்னுடைய பர்த்தா கணவனாகிய மன்மதனே என்பதை புரிந்து கொண்டார். காலக்கிரமத்திலே அந்த குழந்தை வளர்ந்து பிரத்யும்னன் என்கின்ற இளைஞன் ஆகியது. அந்த இளைஞனிடம் பெரும் காதல் கொண்டார் மாயாவதி. ஆனால் இதை தெரிந்து கொண்ட பிரத்யும்னர், அந்த இளைஞராகிய பிரத்யும்னர் மாயாவதியை பார்த்து, அம்மா, நீ செய்வது தகாத செயல். ஏனென்றால் தாங்கள் என்னுடைய தாயார், நான் தங்களுடைய மகன். நமக்குள்ளே இருக்கின்ற உறவு தாய்க்கும் மகனுக்கும் இடையிலே இருக்கின்ற உறவாகும். அப்படி இருக்கும் பொழுது என்னிடம் தாங்கள் காதல் கொள்வது தவறான செயல், தகாத காரியம் என்று எடுத்து கூறினார். அப்பொழுது ரதி தேவியே ஆகிய அந்த மாயாவதி பிரத்யும்னரை பார்த்து கூறினார், நீங்கள் நினைப்பதுதான் தவறு. ஏனென்றால் தாங்கள் மன்மதர், நானோ ரதிதேவி. அதனால் இயல்பாகவே நான் தங்களுக்கு பத்தினியாகின்றேன். நீங்கள் பிறந்த உடனேயே உங்களை சம்பரன் என்கின்ற இந்த அசுரன் தூக்கி கொண்டு போய் கடலிலே போட்டுவிட்டான். அதனை ஒரு பெரிய மீன் விழுங்க அந்த மீன் இந்த அரசனிடமே வந்து சேர, காணிக்கையாக வந்து சேர, அந்த மீனை நாங்கள் சமைக்கும்போது அதன் வயிற்றிலே இருந்து உங்களை கண்டு எடுத்தோம். தங்களை யார் என்று புரிந்து கொண்ட நானும் தங்களை எடுத்துக்கொண்டு விட்டேன். என்னுடைய கணவர்தான் தாங்கள் என்பதை நன்றாக தெரிந்து கொண்டுதான் நான் தங்களை வளர்த்தேன். அந்த உணர்வுடனே தான் வளர்த்தேன். அதனால் நான் தங்களுக்கு தாய் ஆகிவிட மாட்டேன். உங்களுடைய உண்மையான தாயார் ருக்மிணி தேவி, தந்தையார் ஸ்ரீகிருஷ்ணர். நீங்கள் தொலைந்து போனதால், பிறந்த உடனேயே தொலைந்து போனதால் தங்களின் பிரிவை தாங்க முடியாமல் தங்களுடைய தாயாராகிய ருக்மிணி தேவி கதறுகின்றார். இதையெல்லாம் இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொண்டு விட்டீர்கள். உங்களுக்கு நான் எடுத்து உரைத்து விட்டேன். அதனால் பலவித மாயைகளை பிரயோகிக்க வல்லவனாகிய இந்த சம்பரன் என்பவனை தாங்கள் கொல்லுங்கள், அவனை வதம் செய்யுங்கள் என்று எடுத்து கூறினார்.
மாயாவியாகி அந்த சம்பரனை கொல்வதற்காக, அதாவது அவனுடைய மாயைகளையெல்லாம் போக்கடிப்பதற்கான மகா மாயா என்கின்ற வித்தியையும் அவர் ரதிதேவியாகிய மாயாவதி மன்மதனாகிய பிரத்யும்னருக்கு கற்பித்தார், உபதேசித்தார். எல்லாவற்றையுமே நன்றாக புரிந்து கொண்டு விட்ட பிரத்யும்னர் நேரே சம்பரனிடம் யுத்தத்திற்கு சென்றார். சம்பரனிடம் யுத்தத்திற்கு வா என்று சவால் விட்டார். அதனால் மிக்க கோபம் கொண்ட சம்பரனும் பிரத்யும்னருடன் சண்டையிட ஆரம்பித்தான். சாதாரணமாக சண்டையிட்டது மட்டுமல்லாமல் தன்னுடைய பலவிதமான மாயைகளையும் பிரத்யும்னர் மேலே பிரயோகித்து சண்டையிட்டான். ஆனால் எல்லாவற்றையும் முறியடித்தார் பிரத்யும்னர். இறுதியிலே அந்த சம்பரனுடைய தலையை வெட்டி அவனை கொன்றார். அதனால் சகல தேவர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். வானத்திலே இருந்து பூமாரி பெய்தார்கள். இவ்வாறாக பிரத்யும்னர் சம்பரனை கொன்ற பின்னாலே மாயாவதி அவரை தூக்கி கொண்டு கிருஷ்ண ருக்மிணி வசிக்கும் இடத்திற்கு சென்றார். அந்த மாயாவதி ஆகாயத்திலே சஞ்சரிக்கும் திறமை பெற்றிருந்தார். அந்த திறமையின் மூலம் ஆகாய மார்க்கமாகவே பிரத்யும்னரை தூக்கி கொண்டு போய் ஸ்ரீகிருஷ்ணன் அரண்மனையிலே சேர்ப்பித்தார். ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் ருக்மிணி தேவி அவர்களின் புத்திரனாகிய இந்த பிரத்யும்னர் பிறந்த உடனேயே எப்படி சம்பரனால் தூக்கி கொண்டு செல்லப்பட்டார், சமுத்திரத்திலே தூக்கி எறியப்பட்டார், அதன் பிறகு மீனால் விழுங்கப்பட்டார், அதன் பிறகு சம்பரனிடமே வந்து சேர்ந்தார், வளர்ந்தார், இறுதியிலே சம்பரனை கொன்றார் என்பதையெல்லாம் மாயாவதி எடுத்து கூறினார். அதையெல்லாம் கேட்ட ருக்மிணி தேவி தன்னுடைய புத்திர சோகம் நீங்க பெற்றார். மிக்க மகிழ்ச்சியை அடைந்தார். மகனை திரும்ப பெற்றதால் பேரானந்தம் அடைந்தார். அரண்மனையிலே இருந்த மற்றவர்களும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதன் மூலம் துவாரகாவாசிகள் அனைவரும் கூட பேரானந்தத்தை அடைந்தார்கள், மகிழ்ச்சியிலே திளைத்தார்கள். பகவானுக்கும் பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.